வணக்கம். PUPS வயலூர் அறிவியல் ஆக்டிவிட்டி. எது நீர் கலந்த பால், எது நீர் கலக்காத பால்? சரியா? இப்போ எது நீர் கலந்த பால், எது நீர் கலக்காத பால் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு நம்ம செய்ய போறோம். அது ஆகா அறிவியல். ஆகா அறிவியல்னா நம்மளே செஞ்சு அதை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த 2 டம்ளர்ல என்ன வச்சிருக்கோம்? நம்ம பால் வச்சிருக்கோம். 2 டம்ளர்ல என்ன வச்சிருக்கோம்? பால் வச்சிருக்கோம். இந்த 2 டம்ளர்ல எந்த பால் நீர் கலந்த பால், எது நீர் கலக்காத பால் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஒரு ஸ்லேட் எடுத்துட்டு இந்த ஸ்பில்லர் மூலமா எடுத்து என்ன பண்ணி விட போறோம். நல்லா கூர்ந்து கவனிங்க. அதுக்கப்புறம் மிஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓகேவா? இப்போ எடுத்துட்டோமா? எடுத்து பெங்க வைக்கிறோம். அடுத்து ஓகேவா? இப்போ நம்ம 2 இது வச்சோம் இல்லையா? எந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாலை வைக்கும்போது மெதுவாக இறங்குச்சு. எந்த டம்ளர்லேருந்து எடுத்த பால்? இந்த டம்ளர்லேருந்து எடுத்தோம் இல்லையா? இதில் வச்ச பால் மெதுவாக இறங்குச்சு. இந்த டம்ளர்லேருந்து எடுத்த பால் எப்படி ஆயிடுச்சு? வேகமாக இறங்கிடுச்சா? சரி, இப்போ இந்த 2 பாலுமே இந்த ஸ்லேட்டில் ஓடி இருக்கு. இல்லை, எந்த ஸ்லேட்டில் ஓடின பால் ஒரு தடத்தை ஏற்பட்டு பால் ஓடுன தடம் எதில் தெரியுது? பால் எதில் தெரியுது? ஓகே, இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டம்ளரில் உள்ள பால் அந்த போன தடம் தெரியுது. இந்த தடத்தில் ஒரு தண்ணி ஓடுன மாதிரி ஒரு இதாக இருக்கிற அந்த பாலோட தடம் நமக்கு தெரியல. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பாலுக்கு அடர்த்தி அதிகம். இந்த பாலில் தண்ணீர் கலக்காத பொழுது அது மெதுவாக இறங்கும் பொழுது அதோட தடத்தில் என்ன பண்ணுது? ஒரு கோடு உருவாகுது இல்லையா? அதனால இது நீர் கலக்காத பால். அதே இந்த பாலில் நம்ம தண்ணீரை கலக்கும் பொழுது பாலோட அடர்த்தி குறைஞ்சிருது. சரியா? அடர்த்தி குறைஞ்சனால அது என்ன பண்ணிடுச்சு? வேகமாக வந்துட்டு அதை வந்த வழியில் எந்த ஒரு தடத்தையுமே ஏற்படுத்தலாத ஈரம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? எந்த பால் நீர் கலந்த பால், எது நீர் கலக்காத பால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் கலப்படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேன் கலப்படமாக இருக்கா? தேனில் சர்க்கரை கலந்துருக்கா? அதுக்கப்புறம் மிளகுல இந்த பப்பாளி விதைகள் கலந்துருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சின்ன சின்ன செயல்பாடு வீட்டில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? நன்றி.